இந்த முறை தபால் ஓட்டை பிரிக்கும் பொழுதே அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேர் தளபதி விஜய் ஓட்டு போட்டாங்க தெரிஞ்சா. ஸோ என்டையராக நான் அதனால தான் வந்த உடனே அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய ரகமே செஞ்சார் சார். அதை விட முக்கியம் காவலர்களுக்கு அவங்களோட ரைட்ஸை கொடுத்துருக்காரு சார். இறங்கி விளையாடுங்க. காவலர்கள் கைகள் போகும்போது கட்டப்பட்டுருச்சு 5 வருஷமா. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னாட்சியில் உள்ளே போன அனுதாபி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஆதாரமெல்லாம் வெளியில் வருது. 10 வயசு பெண் 10 வயசு குழந்தை பாலியல் செய்யும் பொழுது அந்த பெற்றோரை வந்து கெட்டி, அதாவது பெற்றோர் நிர்மாணப்படுத்திலாம் காவல்துறை அடித்தாங்க பொழுது அப்போ காவல்துறை காரங்களை கெட்டி போட்டுட்டு மேலே இருந்து அரசியல்வாதிகள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதனால தான் பெண் காவல் அதிகாரி காவலுக்கு வந்தவர்களை திமுக 2 கை. இப்போ வந்து உண்மையாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சிஎம் சாரை பார்க்கும்போது அவர் வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கார் சார் நிறைய பேருக்கு. டு பி வெரி ஆனஸ்ட். அதாவது உண்மையாக மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு நமக்கு கஷ்டம் ஒரு டிமோட்டிவேட் ஆகிறோம்னா இந்த மனுஷன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி எல்லா லெவல்லையும் மனுஷன் பார்க்காத பிரச்சனையா இவர் கூர்ந்து கவனிச்சிட்டே இருப்பார். 2வது நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டே வலைதளத்தில் இருக்குது. டக்கு 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 நியூஸ் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஒரு சின்ன வீடியோ போது ஒருத்தருடைய பதவியை காலி பண்ண. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் நடக்கணும் பொழுது ஆல்ரெடி தளபதி கிளியர் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த பயம் இருக்கும். 2வது இன்னைக்கு ஜெயிச்ச அத்தனை பேருமே தளபதிக்காக ஜெயிச்சாங்க. அதுதான் ஜெயிச்சு வந்தவங்க நம்மளுக்கு. அதிமுகவில் வந்து ஜாம்பவால் இருந்தாங்க சார். அங்கே அவங்க ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் டாக் வித் எனது நண்பர் மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர் ரவுத்தர். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே உறவுகளே, ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம் தொடர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா நடுவில் ஒரு 1.5 மாதம் நம்மளும் எலெக்ஷனில் பிஸியாக இருந்தோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, நினச்சா ஒரே வீடியோவில் வந்துடும். ஏன்னா 1 lakh 2 lakhs வியூஸ்லாம் போகுது. பார்க்குறோம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஓட்டெலாம் போய் போட்டிங்க, ஜெயிக்க வச்சிட்டீங்க. ஓட்டெலாம் போய் போட்டிங்க. இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடைசியாக நான் இவ்வளோ பேசியிருக்கோம், பேசி ஓட்டெலாம் போட்டிங்க. இந்த மாதிரி நினச்சி பாருங்கள், ஒரு 50,000 பேர் பார்க்கும்போது அது ஒரு 30,000 பேர் அப்படி தட்டிங்கன்னா டக்குன்னு ஏறிடும்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். உறவுகளே, பிடிச்சிருந்தா வீடியோ ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மக்களே, நவீன் சார் சொன்னது மாதிரி ஓட்டெல்லாம் அவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து போட்டிங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அவ்வளோதானே அழுத்துங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து தளபதிக்காக தான் மெயினாக சப்போர்ட் பண்ணுறோம். இங்கே நடக்கக்கூடிய எல்லா அவலத்தையும் வந்து வெளிப்படையாக பேசுகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சார், அதாவது அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு வந்து எமோஷனல் கனெக்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உருவாக்குன லீடர் வந்து திரு சிஎம் விஜய் சார் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நீங்கள் எம்ஜிஆர் கூட இப்படி குழந்தைகள்ட்டலாம் கூட இப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தலை. வயசான மாட்டை பெரியவங்கள்ட்ட தான் ஏற்படுத்துகிறார். இந்த குழந்தைங்க வரைக்கும் அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, மாமான்னு சொல்லிட்டோம், வயசு பசங்க எல்லாமே அண்ணன்னு சொல்லிட்டோம், பெரியவங்கெல்லாம் புல்லுன்னு சொல்லிட்டோம். இந்த பாண்டிங்கு யாருமே ஏற்படுத்தலை சார். இல்லை, நான் அதில் வந்து நீங்கள் இதில் எம்ஜிஆர் சொன்னால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் யார் சொன்னாலும். ஏன்னா இப்படி ஒரு பாண்டிங்கை எந்த ஒரு நடிகரும் சரி, எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஏற்படுத்தவே இல்லை. இட்ஸ் எ நியூ ஹிஸ்ட்ரி ரிட்டன் பை மிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய். ஸோ நீங்கள் அந்த சிஎம் ஃபங்க்ஷனில் கூட பதவி எடுத்த உடனே அந்த குட்டி குழந்தைங்களுக்கு எவ்வளோ க்யூட்டாக ஒரு நன்றி சொன்னார் பார்த்தீங்களா சார்? அது நன்றியே இல்லாமல் ஒருத்தர் சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்றி கூட சொல்ல போகலன்றாரு. உதயநிதி, நீங்கள் திருச்சி உங்கள் மக்கள் நன்றி கூட சொல்லலை அப்படின்றது தனித்தனியாக சொல்லுவோம். அது சிஎம் பதில் கொடுத்துட்டாரு. நான் நாளே எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். பொதுவாக உங்கள் நாடகத்தை இங்கே திணிக்காதீங்க. வைகோ வீட்டில் அந்த ஒட்டுமொத்த பேரும் விஜய் அவர்களுக்கு தான், தளபதிக்கு தான் ஓட்டு போட்டோம். வைகோ உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் கேட்டீங்களா? நான் வீட்டுக்குள்ளேயே ஓட்ட பார்த்த முடியல. அன்புமணியை போய் சந்திக்கும் பொழுது அவங்க பேர பிள்ளைங்கள்லாம் அப்படியே மாமா விஜய் மாமான்னு குதிச்சது எல்லாமே வந்து சார் எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க தான் சார். இந்த இடம் அந்த இடம், இந்த ஏரியா அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ஐயா கில்லின்னு சொன்ன மாதிரி யாருக்கு தெரியும் உதயநிதியோடைய பிள்ளை யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு? நம்ம ஒரு மேலே போய் ஸ்டாலின் விசிலுக்கு தான் போட்டுருப்பாரு. என்ன இல்லை சார், நீங்கள் அவ்வளோ பேசுகிற சத்யராஜ் வீட்டில் சிபி இருக்காப்புல இல்லை, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆட்கள் இருக்கிறாங்க சார். இப்போ எனக்கு கேள்வி என்னன்னாக்கா, இந்த பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இந்த அண்டா, பெரிய மிசை,
இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னாக்கா சரவண சிரிப்பு சரவண அப்படின்னு சிரிச்சாப்லையே உலக ஃபேமஸ் ஆனாரு. இல்லை சார் நான் கொஞ்சம் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன். இல்லை சார் நான் அது அவரெல்லாம் கொஞ்சம் நம்ம பேசக்கூடாது சார். ஏன்னா எப்பயுமே ஒரு அளவுக்கு பாதிக்கப்பட்ட நபர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது தவறான விஷயம். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணலாம். நமக்கு மருத்துவ மனநிலை பாதிக்கப்பட்ட பற்றி நம்ம பேசினா தவறாயிடும். இல்லை அப்படி சொல்ல வரல, பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த என்டையருமே ஒரு விஷயத்தை உணரணும். மக்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நீ வந்து கட்சிக்காரன் இல்லாமல் காமனாக யோசிச்சுப்பாரு. ஏன் சொல்கிறேன்னா, தளபதியோடைய பதவியேற்பு விழா கலந்துக்கிட்டு நான் வரேன். கலந்துக்கிட்டு நான் வெளியில் வரும்பொழுது பேரும் சொல்ல வேணாம், கேடரும் சொல்ல வேணாம், உயர் காவல் அதிகாரி அவர் பார்த்துட்டு என்னை பார்த்தோன்னே, என்ன சார் நீங்கள் ரொம்ப ஹாப்பி போல்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் சார் உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது நீங்கள் எங்களை விட பயங்கர ஹாப்பின்னு சொல்லிட்டு, உண்மை தானே அப்படின்னு. அவர் சார் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன் வெளிப்படையாக அப்படி எதுவும் பேச முடியாது அப்படின்னாரு. ஸோ இந்த முறை தபால் ஓட்டை பிரிக்கும் பொழுதே அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேரும் தளபதி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ என்டையராக நான் அதனால தான் வந்த உடனே அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சார் அவர். சார் அதை விட முக்கியம், காவலர்களுக்கு அவங்களோட ரைட்ஸை கொடுத்துட்டார் சார். இறங்கி விளையாடுங்கன்ட்டு. காவலர்கள் கைகள் போகிற முறை கட்டப்பட்டுருந்துச்சு 5 வருஷமாக. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீட்டில் உள்ளே போன அனுதாவி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஆதாரமெல்லாம் வெளியில் வருது. 10 வயசு பெண் 10 வயசு குழந்தை பாலியல் பண்ண செய்யும் பொழுது அந்த பெற்றோரை வந்து கெட்டி, அதாவது பெற்றோர் நிர்வாணப்படுத்திலாம் காவல்துறை அடித்தாங்கன்னும் பொழுது அப்போ காவல்துறை கரங்களை கெட்டி போட்டுட்டு மேலே இருந்து அரசியல்வாதிகள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதனால தான் பெண் காவல் அதிகாரி காவலுக்கு வந்தவங்களை திமுக இடுப்பில் கை வச்சான். ஸோ இன்றைக்கு முழு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பு செய்கிறேன் எவனாக இருந்தாலும் தூக்கணுன்னு சிங்கம் சூர்யா மாதிரி திருச்சி எஸ்பி கலாரனார் பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த பேர் அசம்பிள் பண்ணார். செல்வநாகரத்தினம். இதற்கு மேலே யாராவது இந்த மாதிரி பொறுக்கித்தனம், ரவுடித்தனம், மாமூல் வாங்குறது, பாட்டில் வச்சுட்டு சண்டை போடுறது, குடிச்சிட்டு அமகலம் பண்ணுறது தெரிஞ்சுது, நீயும் நிம்மதியாக இருக்க மாட்டோம், குடும்பம் நிம்மதியாக இருக்காது. ஏன்னா அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ வந்திருக்க அரசாங்கம் முன்னை போல் இல்லை, வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னாரு. விச் மீன்ஸ் இதில் உங்களுக்கு புரியுதா, போன அரசாங்கம் எவ்வளோ காவல்துறை கரங்களை கட்டிட்டு ரவுடிங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துச்சு. இந்த முறை போன மாதிரி நடந்தது அரசாங்கமே இல்லை, சிண்டிகேட் தானே. அது வேறு சட்டசபையில் சொல்கிறாரு. புஷ்பா பாணியில் வந்து சொன்னார். நான் பதில் கொடுத்தாச்சு. நம்ம புஷ்பா மாநில சிண்டிகேட்லாம் அவங்க பண்ணல. நீங்கள் நடத்தின ஆட்சியே ஒரு சிண்டிகேட் ஆட்சி தான். நீங்கள் நடத்தின ஆட்சியே கிடையாது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. கார்ப்பரேட் கம்பெனின்றதை காட்டிலையும் சபரிசன்லாம் என்ன வர ரோல் பிளே பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். எந்த அதிகாரம் இல்லாமல் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவர் கையில் எடுத்துகிட்டு செஞ்சார்ன்றதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சரியான ஆட்சி செஞ்சுருந்தா, கொஞ்சமாவது நியாய தர்மமாக நடந்திருந்தா, இவ்வளோ பேரை வந்து ஜெயிக்க வச்சவங்க குளத்தூர் அவரையும் ஜெயிக்க வச்சுருப்பாங்கல்ல. தலைமை சரியில்லைன்றதுனால தானே அப்படியே ஒட்டு மொத்தமாக அப்படி வாஷ் அவுட் பண்ணாங்க அவரை. 16 அமைச்சரும் சரியில்லை, தூக்கு. மக்கள் திருப்பி நல்லா பாருங்கள் சார், ஒரு ஆள் தூக்கலை சார், என்டையர் அப்படியே ஒரு குரூப்பே தூக்க வச்சாங்க. 16 அமைச்சர் இவர் ப்ளஸ் வந்து முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் தூக்க வச்சுருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எவ்வளோ வெறுப்பு அதிருப்தியில் இருக்கிறாங்க மக்கள், புரியுதுல்ல? இதில் வந்து சார் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் இவங்களை எப்படி சார் வந்து கவர் பண்ணாங்க? அந்த படம் அந்த படம் வச்சுட்டு அப்படியே பார்த்து எல்லா ரோலையும் பார்த்து அது அப்படி வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ் பண்ண மேஜிக் சார் ஒன்று. ரெண்டாவது 2 பேர் வந்து கடைசியாக அந்த ட்ரஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன் சார். ரொம்ப பெரிய ட்ரஸ்ட்டு. யாருமே இவ்வளவு துணிச்சலாக காலத்தில் வந்து நிற்கலை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் விஜய் இல்லை, நம்ம ரஜினி சார்லாம் வந்து வந்திருந்தாலும் ஒரு மாற்றம் இருக்காதா? வந்து இல்லை சார், இல்லை வந்தார்ல எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு இடத்துக்கு. இல்லை சார், அவர் மேலே வச்சுருந்த ஒரு இல்லை சார், அது அவர் மேலே எதுவுமே வைக்கல சார் யாரும். அதான் தப்பு. 1992 தான் சார் அவருக்கான கிரேஸ். அதை அவர் பயன்படுத்திக்கல, விட்டார். ஆனால் அப்போ இன்னும் ஜெயிச்சிருப்பாரு, கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார் இல்லையா? அப்போ அது தெரியல சார். அப்போ பிஜேபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இப்போ வந்திருந்தாருன்னா இல்லை சார். அப்போ பிஜேபி அந்தளவுக்கு எங்கேயுமே ஸ்ட்ராங்காக இல்லை. 1992லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேபி அதனால் வரல போட்டிருக்கு. இல்லை நான் சொல்கிறேன், விளையாட்டு சொல்ல சார். இனிலாம் வந்து எடுபடா சார். ஏன்னா நான் சொல்கிறேன்ல, இப்படி சமகாலத்தில் ஒரு மனுஷன் எத்தனை நடிகர் நம்ம பார்க்குறோம். அந்த நடிகரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓடி போய் ஒத்த சீட்டுக்கும் ஒத்த எம்பிக்கும் அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு ஆள் தூங்கி எஞ்சா கட்சியை கலைக்கிறது, இந்த மாதிரி பல பேர் இருக்கிறதுக்கு மத்தியில் ஒரு மனிதன் இவ்வளோ தூரம் நிற்கணும்ல சார். அந்த வில்போ இவங்களாம் சப்போர்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா சார்? நியாயமாக இவங்க தான் சார் பண்ணியிருக்கோம். இவரெல்லாம் முன்னாடி நின்றுக்கணும். இப்போது நீங்கள் அது கூட ஃபோனில் புஷ் பண்ணாங்கன்னு நான் கேள்வி. யதார்த்தத்தை பேசணுன்னாக்கா, இப்போ நாங்கள் கண்ட கனவுக்கு
எங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய கூட்டம் எங்களை ஆதரிக்கிற ஒரு சிறு கூட்டம் இருக்கு, ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரத்குமார்லேருந்து கமலஹாசன்லேருந்து ஒட்டுமொத்த அந்த அரசியல் கட்சிக்கு வந்த நபர்கள் அத்தனை பேரும் இவரை சார்ந்து வந்திருந்தாங்கன்னா பெரிய லைஃப் சார் இன்றைக்கி அவங்களுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்களேன். அப்போது இதுலேயும் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுதா? உன்னோட நோக்கம் சிந்தனை தெளிவானதாக இல்லை, மக்கள் நலன் சார்ந்தது இல்லை, சுயநலமாக இருக்குனாக்கா இறைவன் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, விட்டாங்க. ஆனால் இப்போவும் இவங்க வந்தாங்கன்னா இவர் ஏற்றுப்பார் சார். எனக்கு தெரிஞ்ச சிஎம் சார் வாய்ப்பு இருக்குது. அவர் யாரையும் மனுஷன் அவர் மனசு மேலாம் எதுவுமே வராது. அவ்வளோ பேச்சு அவங்கள பேசின போது கூட அவர் வீட்டுக்கே போய் உட்காந்தாப்புல அவர் வீட்லேயே போய் உட்காந்து சார் நான் தான் சிஎம் குளத்துல தோத்துறீங்க போல இருக்கேன், ரொம்ப சாரி, ரொம்ப ரொம்ப நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. வெளிலேருந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் ஒரு பயங்கர மாசான சீனை பார்த்த மாதிரி தான் சார் இருந்தது ஆனஸ்ட்டாக. அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த சீன் நிறைய போட்டாங்க சார். அண்ணாமலை சீன், ரஜினி சார் அப்படி மேலே ஏறுறதும் இந்த பக்கம் கீழே இறங்குறது சார். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜய் சார் படத்தில் நடித்து அவர் அந்த டைலாக் பேசுனதாக இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாம் வாட் எவர் யூ சே இட் இஸ் ரீல், அது சினிமா, சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், ஆனால் அதில் எழுதப்பட்ட சீனு டைலாக் அத்தனையும் இப்போ ரியலாக இருக்குது சார். அதுதான் சொல்லுவேன். ஆனால் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு மனிதர் அதாவது எதெல்லாம் தோன்றாரோ அங்கே ஒரு அச்சீவ் பண்ண முடியும் ஒரு மனுஷனால். நீ வந்து ஒரு விஷயத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணுறனா அதில் நீ உழைச்சு மெயினாக கான்ஃபிடெண்ட்டாக நீ இருக்கிற, உன்னை நீ நம்பிட்ட, அதுக்கான உழைப்பை நீ போடுற. இன்னொன்று காமாக கம்போஸ்டாக நீ என்ன பண்ணுறனே அடுத்தது தெரியவே கூடாத மாதிரி நீ அமைதியாக இருக்கிற, ஃபோக்கஸ்டாக இருக்கிற அப்படின்னா எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்றத எல்லாருக்கும் அமைதியாக அதெல்லாம் தேவையில்லை சார். இப்போ வந்து உண்மையாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சிஎம் சாரை பார்க்கும்போது அவர் வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கார் சார் நிறைய பேருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். அதாவது உண்மையாக மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு கஷ்டம், ஒரு டிமோட்டிவேட் ஆகிறோன்னா இந்த மனுஷன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி எல்லா லெவல்லையும் மனுஷன் பார்க்காத பிரச்சனையா அவரை பற்றி எவ்வளோ பேச்சு, எவ்வளோ சிக்கல், எவ்வளோ எல்லாத்தையும் தாண்டிட்டு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக டைவர்ட்டே ஆகலை சார். இங்கே இந்த நாய் வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு தெரியுமா, காரில் நீங்கள் உரம் போட்டு வச்சுதான் நாய்க்கு அங்கிட்டு இழுக்குன்றது, அந்த மாதிரி இவரை டைவர்ட் பண்ணுற மாதிரி எத்தனை பேர் எத்தனை விதமாக ஜனநாயகன் வரைக்கும் சார். கடைசியில் ஜனநாயகன் தானே லாஸ்ட் அடி ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணி டைவர்ட் பண்ண தான் லாஸ்ட்டு பண்ணாங்களா? ஆமாம், ஜனநாயகன் ப்ரொடியூசரோட போனாரா? அது இல்லை, அதெல்லாம் அல்டிமேட் சார். அதெல்லாம் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக மதிக்காமல் கேட்டவனுங்க இப்போ போட்டி போகிறாங்களா சார் ஓடிடி வாங்குறதுக்கு. ஏன் சொல்லுங்க? சிஎம் சார். அது இல்லை, டைட்டில் கார்டு எப்படி வரும்? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. திரும்ப சொன்னோம், முன்னாடியே வந்தால் தளபதி விஜய்னு வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் ஜோசப் விஜய் முதலமைச்சர்னு வரும்னான்னு சொன்னோம். கேட்கல நம்பலை பைத்தியகார மாதிரி பேசலாம் பாருன்னு எத்தனையோ பேர் நம்மளை பேசும்போது உங்களெல்லாம் வந்து. ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி பேசலாம் சார், இவ்வளோ ஏன் சார் இந்த அமைச்சர் பட்டியல்லாம் வெளியே விடும்போது அது எப்படி ட்ரோல் பண்ணாங்க பார்த்தீங்களா? புஷியானந்தாம்பா, ராஜ்மோகனாம்பா, டீ அமைச்சர்வா இன்னைக்கு உண்மையாக உனக்கு எதாவது வேணாங்க தான் போய் கேட்கணும். ஆனால் ஏற்றுக்க முடியுதோ இல்லையோ அவங்க தான் அமைச்சர். ஏன் சொல்லு, உலகமே ஏற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கணும். ஆனால் எல்லா அமைச்சரும் சரி தளபதியோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்காங்க நம்மளுது சார். நான் ஒன்று சொல்லணுமா சார், யாருமே ஒரு அமைச்சர் ஃபீல்டுக்கே வரல சார். அதுதான் அவங்களுக்கு வந்து இன்னுமே இல்லை சார். அந்த விஜயோட மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இது இல்லை சார். இன்னைக்கு ராஜ்மோகன் பிரதரு அமைச்சர் தானே, போய் தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. தரையில் கல் ஏதாவது எதுவுமே விரிக்கல, ஒரு தரையில் ஒரு அம்மாட்ட வந்து இட்லி வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் மகிழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம அமைச்சராகிட்டோம், அப்படி இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். ஏன்னா தளபதி வந்து அவர் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரா, எப்படி அவர் வந்து வழி சார். இதுதான் சார் உண்மையான வந்து ஸ்ட்ரென்த் கிரவுண்டில். அப்படியே சார், இதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். அதான் சார் அவங்களே ஆனந்த் சார் கோயிலுக்கு போனார் சார். வராரு, குழந்தை இருக்கு, கணத்தை பிடிச்சி அப்படி கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போய் அதுக்கு அப்புறம் மக்களை சந்திக்கிறது. நான் அமைச்சர், நாங்கள் எங்கள் ஆட்சி, அப்படி யாருக்குமே தோணல சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், சில எம்எல்ஏக்கள் புதுசாக வந்தவங்க, இந்த மக்கள் இயக்கத்தில் இல்லாமல் ஒரு சில பேர் புதுசாக வந்தவங்க
தெரியாதவங்க அரசியல் நோக்கத்தோட வந்தவங்க மட்டும்தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் சிஎம் சார் பதவி ஏற்றவுடனே சொன்னவுடனே அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க. அப்புறம் சரியா இருக்கும் நைட்டு. ஆனால் சரியா பதவி இருக்காது, ஆக்கப்படும். இங்கு ஏதோ சொல்லுவாங்களே, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்கதான் வைக்கிறேன் அந்த மாதிரி சார். அவர் சொன்னோடனே அப்செட் ஆகிருப்பாங்க, கன்ஃபார்ம் அப்செட் ஆகிருப்பாங்க. ஆனால் கூடயே ட்ராவல் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சு போச்சு. இங்கே பாருடா, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம ஃபேஸே கிடையாது, எல்லாமே அவருக்காக தான், நம்மளால் யாருனே தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் எம்எல்ஏ யாருன்னு சில பேருக்கு தெரியாது. அவங்க ஓட்டு போட்டவங்களுக்கு விசில் விஜய் சார், அவ்வளோதான். அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு சார். புதுசாக வந்தாலும் பழசாக வந்தாலும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பு, வாவ் அப்படின்ற மாதிரி ஒற்றை முகம் சார். நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஏன் ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி அப்படி இருந்தது அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு, ஆக்ஷன்ஸ் அவங்க எடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன்ஸ் மேக்கிங் டப்புன்னு இருக்கும். எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க, தப்பு தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ சங்கராச்சாரிய வரைக்கும் தூக்குனாங்க சார். கரெக்ட். அப்போ அவங்க கூட இருந்தவங்கெல்லாம், ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவங்க அரசியலில் மிகப்பெரிய ஜாம்பவான்களும் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுதே அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை கையில் கரெக்டாக எடுத்து அதை ஹேண்டில் பண்ணும்போது தான் அவங்க அதை சாதிக்க முடிஞ்சுது. ஆனால் இங்கே பவர் சென்டர் அந்த சென்டராக கிடையாது, இங்கே ஒரே சென்டர் சிஎம் திரு விஜய் அவர்கள் அப்படின்ற போது தப்பு செய்யறதுக்கு வழி இல்லை சார். தப்பே அவங்க பண்ண முடியாது, யோசிக்க கூட முடியாது. அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் இருக்காங்க, கிளியர் ரிப்போர்ட் போயிட்டே இருக்கும். இவர் கூர்ந்து கவனிச்சிட்டே இருப்பார். ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டே வலைதளத்தில் இருக்கு, டக்கு நியூஸ் வந்துட்டு வெளியில வந்துடும். ஒரு சின்ன வீடியோ போதும் ஒருத்தருடைய பதவியை காலி பண்ண. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் நடக்கணும் பொழுது ஆல்ரெடி தளபதி கிளியர் வார்னிங் கொடுத்துருக்காரு. அந்த பயம் இருக்கும். ரெண்டாவது இன்னைக்கு ஜெயிச்ச அத்தனை பேருமே தளபதிக்காக ஜெயிச்சு வந்தவங்க, அதுதான் ஜெயிச்சு வந்தவங்க. பொழுது அதிமுகவில் வந்து ஜாம்பவால் இருந்தாங்க சார். அங்கே அவங்க ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு, அதுதான் அவங்க ஜெயிச்சது, பயந்தாங்க. ஆனால் இங்கே என்னன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்சே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் மட்டும்தான் இங்கே, மீது யாருமே பவர் சென்டரே கிடையாது இவரை சுற்றி. அப்படி இருக்கும்போது இது ஒரு மிக 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 ஒரு பாசிட்டிவான சூப்பர் சைன் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா ஐயோ கே நிர்வா, ஐயோ திருச்சியை பார்த்துக்கிறானே, ஐயோ செந்தில் பாலாஜியா அவர் வந்து பார்த்தா அப்படின்னா கரூரை பார்த்துக்கிறாரு, ஐயோ சேகர் பாபுவா சென்னை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு, கரூர் 10 ரூபா பாட்டில் எக்ஸ்ட்ரா வராதே, அந்த கே ஐயோ மாதம் 30 40 கொடுக்குறாரு. சரி, இது எதுக்குமே வேலை இல்லையே, எந்த இதுக்குமே வேலை இல்லை சார். அதே சமயத்தில் ஒரே பவர் சென்டர் தளபதி விஜய் மட்டும் தான். ஆனால் யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம், மரியாதை, கண்ணியம் சொல்கிறேன் இதை இந்த இடத்துல பேசிடுவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு பதவி ஏற்கும் பொழுது செங்கோட்டையன் அவர் உடம்பு இப்படி தொட்டு இப்படி முத்தம் கொடுத்தாரு, அப்படி எந்திரிச்சு நாங்கள் டக்குன்னு எல்லாருமே இஷ்டம், தளபதி எல்லாரும் எந்திரிச்சிட்டோம். ஸோ அவர் நூக்கன் காரணம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி எதை எப்படி எங்கே செய்யணும் எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக போயிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த தமிழ்நாட்டில் திருட்டுத்தனம் பண்ணுறவன், இந்த பெண்கள் மீது கை வைக்கிறேன், இந்த நினப்பு இருந்தவன் செஞ்சவன் எல்லாருமே பேசாமல் பொட்டி பம்ப போத்தின்னு இருந்துருங்க. அங்கே போய் நம்ம கட்டிங் கமிஷன் வாங்குறது, நான் எம்எல்ஏ ஆளுன்னு சொல்கிறது, நான் மினிஸ்டர் ஆளுன்னு சொல்கிறது, அப்படியே வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஸ்டேஷன்லாம் நம்மளால் தான் இருந்தாங்கன்ற அந்த எந்த சினிமே இல்லை ராஜா. இப்போ என்டேராக மாறிடுச்சு. அன்றைக்கு காவல்துறைக்காரங்கள் கட்டப்பட்டுச்சு, இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கிறாங்க, இன்றைக்கி முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தூக்கிடுவோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோம், நாங்கள் பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா எல்லா ஆட்சியிலுமே. நாங்கள் இதுக்கப்புறம் தான் அந்த பப்ளிக் சர்வீஸ்க்கும் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கான உண்மையான அர்த்தம் தெரிய போகுதுன்னு நான் சொல்லுவேன். மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே 5 கோடி பேரும் பப்ளிக் சர்வீஸ் வேலை பார்க்க போகிறாங்க. எல்லார் கையிலையும் மொபைல், எல்லாருமே டப்புன்னு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் நடந்துச்சுனாலும் சொல்லி முடிஞ்சிடும். ஏன்னா ஆக்ஷன் எடுக்க தயங்கவே மாட்டார் சார். தளபதியை வந்து பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்கார். நான் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன், நல்லாட்சி மட்டும்தான் கொடுப்பேன், இதுக்கு இடைஞ்சல யார் இருந்தாலும் வாஷ் அவுட் தூக்குன்றார். ரைட் சார், பல்வேறு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சார். மீண்டும் நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இப்போ தான் 4 நாள் ஆயிருக்கு, நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், தொடர்ச்சியாக பேசணும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் நம்ம ஸ்கீம்ஸை பற்றி பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்து அவதூறுகள் பிரச்சனைகளை நம்ம அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஏன்னா காலைல சட்டத்தை பேசணும்னா அவங்களே நடத்திடுறாங்க. இனிமேட்டு தளபதியை பற்றி எவனாவது அவதூறு பேசுனா விடவே மாட்டேன். அவதூறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே அதை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகும். ஏன்னா எங்கள் ஆட்சி இது, நம்ம தளபதியோட ஆட்சி. அவரை பற்றி சின்னமாக அவர் ஆட்சிக்கு கலங்க விளைவிக்கிற மாதிரி எவனாவது ஏசக பூசு, அது யாராக இருந்தாலும் சார், யாராக இருந்தாலும் சார், நான் அதை அனுமதிக்க மாட்டேன். அதுதான் சொல்கிறேன், அதுதான் சார். நான் என்னுடைய வேலையை தொடர்ந்து செய்வேன் சார்.
நான் எந்த நோக்கத்தில் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அது கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு. இன்னைக்கு அவர் முதலமைச்சர். இன்னைக்கு வந்து நம்ம ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ, நம்ம ஆளுங்கட்சி ஏன் சேர்ந்த கவுன்சிலர், முதலமைச்சர் சார் எங்கள் அண்ணனை பற்றி அவருடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி யார் நடந்தாலும் சரி, இல்லை அவரை பற்றி அவதூறு யார் பேசினாலும் சரி, நான் சும்மா இருக்க போகிறதில்ல. கிளியராக நீங்கள் இதே ஸ்டாண்டில் இருக்கும்போது உங்கள் கூட இருக்க போகிறது அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் 1.25 கோடி மட்டும் கிடையாது சார். உதயநிதி சொன்ன மாதிரி மீதி 3.25 கோடியும் பேரும் உங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார். ரைட். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.